தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மார்க்கு 3:35 தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் உலகத்தில் வாழ்கின்ற இந்த நாட்களில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று பெயரில் வாழ்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே நாம் கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தோம் என்றால் அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். அப்படி அவர் விருப்பப்படி நாம் வாழ்ந்து கிறிஸ்தவள் என்று பெயரோடு வாழ்ந்தால் மட்டுமே கர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியும் என்னுடையவருமாய் இருப்பீர்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் என்ன? தேவன் வேதாகமத்தில் 10 கற்பனைகள் நமக்கு கூறுகின்றார். அப்படித்தானே? இந்த 10 கற்பனைகளின்படி நாம் வாழ்ந்தாலே போதும், அவருக்கு பிரியமாய் நடக்க முடியும். அடுத்து நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் எனக்கு இது லாபம், இதை செய்தால் எனக்கு மகிழ்ச்சி, இது எனக்கு மிகவும் பிரியம் என்று நம்மை நினைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்லாமல் இதை செய்வதனால் கர்த்தர் பெருமை அடைவாரா? இந்த செயலினால் இயேசு மகிமைப்படுவாரா? இந்த செயல் கர்த்தர் பிரியமானதா என்று நாம் அறிந்து அவருடைய சித்தத்தின்படி செய்வதே கர்த்தர் நம்மிடம் கேட்கின்றார். பிரியமானவர்களே, நாம் ஒரு இடத்திற்கு இன்று செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து ஆயத்தமாக்கி கொண்டு இருப்போம். இறைவனிடம் கேட்க வேண்டும். இறைவன் நம் மனதில் இங்கு செல்ல வேண்டாம் என்று கூறுவார். ஆனால் நாம் அதை நமது இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இங்கு சென்றே தீர வேண்டும் என்று செல்வோம். அப்படித்தானே? இப்படி செல்லக்கூடாது. சரி, கர்த்தர் விருப்பப்படவில்லை என்று அந்த பிரயாணத்தை நாம் உடனே தடுத்து நிறுத்திவிட வேண்டும். இப்படித்தான் அது உணவா இருந்தாலும் சரிதான், உடையா இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த ஒரு காரியம் நமக்கு லாபமான தொழிலாக இருந்தாலும் சரிதான். இப்படி எது என்றாலும் இறைவனிடம் கேட்டு அவருக்கு பிரியமில்லை என்றால் அதை விட்டுவிட வேண்டும். பிரியமானவர்களே, அவர் செய்ய சொல்கின்ற காரியம் இது நமக்கு பிரயோஜனமே இல்லாதது போல் தோன்றுகிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் நமக்கு அப்படி தோன்றும். ஆனால் முடிவில் அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் மிகுந்த ஆசீர்வாதத்தின் ஒரு காரணியாக அமையும். பிரியமானவர்களே, ஆகவே இன்றிலிருந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் சித்தத்தைப்படி நடப்போம். அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து நடப்போம். அவருக்கு தாயும் சகோதரியும் அவருடைய பிள்ளைகளுமாய் வாழ்ந்து ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுதுதான் உமக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் நாங்கள் இருப்போம் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமாய் நடப்போம் என்று யார் யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியம்படி வாழ நீர் எங்களை பயன்படுத்துங்க. சாத்தான் எங்களுடைய
பொருத்தனைகளை எங்களை விட்டு அகற்றி விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாட்சியாய் நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.